வணக்கம் நண்பர்களே. 1986 விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியிலிருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் இன்சல்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான அவமானங்களை தாங்கிக்கிட்டவங்களில் ஒருத்தன் தான் நான். சென்னை வந்து போய்கிட்டு இருந்தேன்னா பாண்டி பஜார் ரோகிணி லாட்ஜில் 20ஆம் நம்பர் ரூமில் வந்து தங்கினேன். அந்த லாட்ஜில் சினிமா லட்சியத்தோட பல இளைஞர்கள் இருந்தாங்க. பாக்யராஜ், ஆர். சுந்தரராஜன் இவங்கெல்லாம் அந்த லாட்ஜில் தான் இருந்தாங்க. முதல்ல டைரக்டர் எம்.ஏ. காஜா இனிக்கும் இளமை படத்தில் அறிமுகப்படுத்தினார். அப்போ விளம்பரங்களில் என் நிஜ பெயரான விஜயராஜ் தான் இருந்தது. அப்புறம்தான் வேறு நடிகர் விஜயராஜுங்கிற பெயரில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வர காஜா தான் உடனே விஜயகாந்த்னு பெயர் வச்சார். முதல் நாள் ஷூட்டிங் அடையார் மேனன் பங்களாவில் நடந்தது. இந்த சினிமா உலகிலேயே புதிய நடிகன்னா யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. தீண்டத்தகாதவன் மாதிரி புதுமுகங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ சுதாகர், மீரா, ராதிகாவெல்லாம் ஏற்கனவே பாப்புலர். அவங்களுக்கெல்லாம் ஏக உபசரிப்புகள். நான் ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இனிக்கும் இளமை படம் வெளிவந்ததும் என் பெயர் கொஞ்சம் வெளியே தெரிய வந்தது. அதை விட்டு விடாமல் பல இயக்குநர்களை சந்தித்தேன். பார்க்குறவங்க எல்லாருமே அதுதான் ஒரு ரஜினிகாந்த் இருக்காரே, நீ எதுக்கு ஒரு விஜயகாந்த்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அப்படி கேட்ட பலருடைய படத்தில் இப்போ நான் ஹீரோ. நினச்சி பார்த்தா தமாஷா தான் இருக்குது. அகல் விளக்கு படத்துக்கு எனக்கு சான்ஸ் வந்தது. இந்த படத்தில் தான் நிறைய அவமானங்கள். அப்போ ஷோபா ரொம்ப பாப்புலர், பிஸி ஆர்டிஸ்ட். அகல் விளக்கு படப்பிடிப்பு அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் சாப்பாட்டு வேலை வரைக்கும் ஷோபா வரலை. எனக்கு நல்ல பசி பொறுக்காமல் கடைசியில் மதியம் சாப்பிட உட்காந்தேன். உடனே ஷோபா வந்துட்டாங்கன்னு சொல்லி சாப்பிடக்கூட விடாமல் பாதியிலே எழுப்பி இழுத்துக்கிட்டு போனாங்க. ஒரு நிமிஷம் மனசு கலங்கிட்டேன். இதையெல்லாம் மீறி தடுமாறி முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்மை. டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு என்னை புக் பண்ணினார். ஒரு தலை ராகம் படம் அப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் நடித்த ஒரு நடிகர் தனக்கு தான் அந்த ரோலை தரணும்னு டைரக்டர்கிட்ட ப்ரெஷர் கொடுத்தாரு. ஆனால் தயாரிப்பாளர் சிதம்பரம், நான் படம் பண்ண வந்திருக்கேன், ஏன் இஷ்டப்படி தான் படம் பண்ணுவேன்னு, என் படத்தில் ஒரு தமிழன் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டார். சட்டம் ஒரு இருட்டறை ரிலீஸ் ஆச்சு. படம் நல்ல ஹிட்டு. பல மொழிகளில் அந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்குள்ளே ரோகிணி லாட்ஜிலேருந்து பக்கத்து கட்டடத்தில் ஒரு ரூமுக்கு மாறி இருந்தோம். அதில் தான் நானும் என் நண்பன் இப்ராஹிமும் இருப்போம். நான் ஷூட்டிங் போயிட்டா இப்ராஹிம் தான் என் பேண்ட் செட்டு எல்லாம் வாஷ் பண்ணுவான். என்னை பார்க்க யார் வந்தாலும் அவன் டீ காஃபி வாங்கிட்டு வருவான். ரூமில் நானும் அவன் மட்டுமே இருப்போம். சட்டம் ஒரு இருட்டறை ரிலீஸ் ஆனதும் ரூமில் ஏக கூட்டம். ஆனால் பல மாதங்கள் சினிமாக்காரங்க பின்னாடி அலைஞ்சதுனால நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆட்களை தேர்ந்தெடுத்து படம் ஒப்புக்கிட்டோம். அதுக்கப்புறம் சில படங்கள் எல்லாமே ஃபெயிலியர். மறுபடியும் ரூமில் நானும் இப்ராஹிம் மட்டும்தான். ஒரு வருஷம் சும்மாவே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிஎஸ்வி பிக்சர்ஸ் சாட்சி படம் வந்தது. ஹிட் ஆச்சு. ஒரு வழியாக நின்னேன். இந்த அவமான கட்டங்களை தாண்டிய பிறகு மட்டும் என்ன வாழ்ந்தது. அடுக்கடுக்காக திரைமறைவு சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருந்தன. பார்வையின் மறுபக்கம் படம் ஊட்டியில் ஷூட்டிங். எனக்கு ஜோடி வந்து ஸ்ரீபிரியா. ஊட்டியை போய் காத்து கிடந்தோம். அவங்க வரல. விசாரித்தா என்னோடலாம் அவங்க நடிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இதை அவங்கக்கிட்டேயே கேட்டேன். அதே மாதிரி சரிதாவும் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு காரணமே புரியலை. நான் அவங்க கூட நடிக்க விரும்பலைன்னு சொன்னதாக யாரோ சரிதா கிட்ட சொன்னாங்களாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை வளர விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நானே சரிதா வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மாவும் தங்கையும் இருந்தாங்க. இதை பாருங்கள், நான் உங்கள் பொண்ணு கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லலை. யாராவது சொன்னதை நம்பாதீங்க. உங்கள் பொண்ணு கூட நடித்தாதான் எனக்கு வாழ்க்கைங்கிறதுக்காக நான் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்குறேன்னு நினைக்க வேண்டாம். கலைஞர்களுக்குள்ளே உட்பூசல் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் வந்தேன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் ராதிகாவும் என்னோட நடிக்க விருப்பப்படலை. இன்றைக்கி இவங்க எல்லாமே என்னோட நடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராதிகாவும் நானும் நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இவங்க நடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாங்கன்னு சொல்கிறத விட என் பக்கம் திரும்பாமல் ஒதுங்கிக்கிட்டாங்க என்பது தான் உண்மை. தப்பு இவங்க பேரில் இல்லை. இவங்களுக்கு பின்னால் பெரிய சக்திகள் இயங்கிக்கிட்டு இருந்தது.
இவனோடெல்லாம் நடித்து அவங்க இமேஜ் கெட்டுடும் என்கிற பயமுறுத்தல் நிறைய இருந்தது. சாதாரண பெண்களுக்கு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்பவும் மனசில் ஒரு பயம் இருக்கும். சினிமாவில் இருக்கிற பெண்களுக்கு கேட்க வேணுமா, எப்போவுமே இன்செக்யூர்டாக தான் நினைப்பாங்க. இந்த ஃபீலிங் சம்மந்தப்பட்ட இந்த நடிகைகளுக்கும் இருந்ததில் பண்ணேன். பின்னால் இந்த நடிகைகள் என்னோட நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்க மனசில் களங்கம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எய்தவங்க யாரோ அம்ப நொந்து என்ன பயன். தங்கள் படங்களால் ஒரு நாளாவது என்னை நடுக்க வச்சு அதற்கு பிறகு அந்த படத்தையே கேன்சல் பண்ணிவிட்டு விஜயகாந்துக்கு நடிக்க வரல, அதனால தான் அந்த படத்தை எடுக்கலைன்னு பத்திரிகைகளுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு இன்றைக்கும் ஆசைப்படுற பெரிய மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா. அதே சமயம் இவங்களை பினாமி மூலம் கால் சீட்டு கேட்குறதும் உண்டு. அவங்க மேலேயே நான் கோவப்படலை, நடிகைகள் மேலேயா நான் கோவப்பட போகிறேன். இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் இழந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அப்படி செய்யவும் மாட்டேன். அதே சமயம் அடுத்தவங்க தன்மானத்தை குறைக்கிற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். இது நிச்சயம். என்னோட பழகினவங்களுக்கு தெரியும். அவமானத்தில் வளர்ந்தவங்களுக்கு மனசில் ஒரு விதமான கோபம் படிஞ்சு போயிடும். நாம் பட்ட வேதனைகளை அடுத்தவனும் படணும்னு மற்றவங்கள அவமானப்படுத்துவாங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் என் மனசில் அந்த மாதிரி எண்ணங்கள் வரல. நாம் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல நடிகரான இருக்கிறத விட நல்ல மனுஷன்னு பெயர் எடுக்கிறது தான் என் லட்சியம். இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த பெயர் வாங்கியிருக்கேன். என் காம்பவுண்டுக்குள்ளே வந்து யாரும் அவமானப்படக்கூடாது. அதே மாதிரி யாரும் பசியோடு திரும்பி போகக்கூடாது. தினம் 30-40 பேருக்காவது இங்கே சாப்பாடு இருக்கும். இது ஒரு விதமான பப்ளிசிட்டி ஸ்டண்டுன்னு சொல்லுவாங்க. கேட்டால் அடுத்தவங்க சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு முழுக்க ரைஸ் மில் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தினப்போ எங்கள் மில்லில் மட்டும் ஸ்ட்ரைக் கிடையாது. எங்கள் மில்லில் கூலியும் அதிகம், அவங்க வயிறு வாட விடவும் மாட்டோம். இதெல்லாம் நான் நடிகரானதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு போடுறத விளம்பரம் பண்ணியா போடுறேன். அதே மாதிரி என் சொந்த படமான உழவன் மகன் ஷூட்டிங் போது எனக்கு என்ன சாப்பாடோ அதை தான் எல்லா தொழிலாளர்களுக்கும் கொடுத்தேன். சோத்தில் வேறுபாடு காண்பிச்சா ஒப்பிடவே முடியாது. கடவுள் உண்டுன்னு நான் நம்புகிற மாதிரி இதுவும் என் அடிப்படை நம்பிக்கை. ஸோ இதுதான் அந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த பேட்டியில் கொடுத்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நிறையா அவமானங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் பார்த்துருக்காங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் நடந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.